வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் ஃபைபர் ஆப்ரேட்டர் போர்ட்டலில் கேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஒய்சி எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐபிடிவிக்கு நமக்கு தனியாக ஆப்ரேட்டருக்கு வெப்சைட் கொடுத்துட்டாங்க. அந்த வெப்சைட்டில் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணுறது, டிஃபால்ட் பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே ஐபிடிவி பற்றி பேக்கேஜ் அது எப்படி கஸ்டமர் கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிக் ஃபைபர் ஆப்ரேட்டர் போர்ட்டலில் உங்கள் ஐடி உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இது சிம்பிளாக நீங்கள் படித்து பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும். அதாவது உங்கள் ஐடியில் என்ன காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து இதில் இருக்கும். இது செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஆதார் கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதாரில் வரக்கூடிய ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான் இதில் உள்ள ப்ரொசீஜரு. இது இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து வெளியே இருக்கனால நான் என்னோடய ஓடிபி கரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நான் காட்ட முடியல. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுக்குள்ளே நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் நீங்கள் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேஒய்சி அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம டிசிசிஎல் ஐபிடிவி பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸ் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுவோமோ அந்த போர்ட்டலில் இந்த ஆப்ரேட்டர் லாகின்ல கீழே ஐபிடிவி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் இந்த யூசர் நேம் வந்து உங்கள் டிக் ஐடி என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக 1 2 3 4 தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 1 2 3 4 என்ட்ரு பண்ணி கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பழைய பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக 60 நாளில் எக்ஸ்பிரி ஆயிரும். அதனால் புது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள டேஷ்போர்டு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். உங்கள் ஆப்ரேட்டர் ஐடி என்ன, நெட்வொர்க் ஐடி என்ன, உங்கள் நேம் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த யூசர் இன்ஃபர்மேஷனில் ஷோ ஆகும். உங்களுக்கு தனி வேலட் ஐடியுமே இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு எப்படி டாப் அப் பண்ணி பாக்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஐபிடிவிக்குமே நம்ம இந்த வேலட்டில் டாப் அப் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.